ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், தாட் ஆஃப் த டே. வழிகளை ஏற்றுக்கொண்டால்தான் வாழ்க்கை அழகாகும். நம்ம இன்னைக்கு பார்க்க போகிற ரெசிபி கார்லிக் பிரெட். வாங்க எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். பட்டர் 50 கிராம் எடுத்திருக்கேங்க. இது கூட 2 பெரிய கார்லிக் நல்லா கடாயில் வறுத்து, ஆயில் இல்லாமல் வறுத்து பொடுசாக கட் பண்ணி வச்சுருக்கேங்க. அதை இந்த பட்டரோடு ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் சில்லி ஃப்ளேக்ஸ் வந்து ஒரு 1/2 டீஸ்பூனும் ஒரு ஸ்மால் டீஸ்பூனில் 1/4 டீஸ்பூன் சால்ட்டும் எடுத்து வச்சுருக்கேன். அதையும் இது கூட ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சுங்க. அடுத்தது புதினா 1/2 ஹேண்ட்ஃபுல்லுங்க, நல்லா பொடுசாக கட் பண்ணியிருக்கேன். அதையும் ஆட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி 1/2 ஹேண்ட்ஃபுல் இது கோரியாண்டர் லீவ்ஸ், நம்ம கொத்தமல்லி இலை, அதையும் இது கூட ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கணுங்க. இதை மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிட்டு வாங்க அடுத்தது என்ன பண்ணலான்னு பார்க்கலாம். மிக்ஸ் பண்ணி எடுத்தாச்சுங்க. பாருங்கள், இப்படி இருக்கும். சப்போஸ் உங்களுக்கு புதினா தனியாக ரொம்ப நிறைய போட்டால் பிடிக்காதுன்னா கொஞ்சம் அதோட ரொம்ப கம்மியாக போட்டு செஞ்சுக்கோங்க. அதுவுமே டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் எங்கள் வீட்டில் வந்து புதினா தனியாவோட டேஸ்ட்டு பிடிக்கிறனால நான் கொஞ்சம் நிறையாவே போட்டிருக்கேங்க. இப்போது ஸ்டவ் ஆன் பண்ணிக்கோங்க. நான் ஒரு இரும்பு தோசைக்கல் தான் எடுத்திருக்கேன். நீங்கள் எந்த தோசைக்கல்னாலும் ஓகே. எடுத்து ஹீட் பண்ணிக்கோங்க. ஹீட் ஆகிடுச்சிங்க. இப்போது நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்க பட்டர், கார்லிக், அது தனியாக இதை கொஞ்சம் எடுத்து தவாவில் போட்டு ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க. நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க. நான் இந்த குவான்டிட்டிக்கு 12 நம்பர் பிரெட் எடுத்து வச்சுருக்கேங்க. இப்போ நம்ம இதில் ஒன்றா ஆட் பண்ணி இது பண்ண போகிறோம். இப்போ நான் 2 பிரெட் ஆட் பண்ணிக்கிறேன். இதில் கொஞ்சம் அப்ளை பண்ணிக்கலாம். இந்த பிரெட் மேலே கொஞ்சம் அப்ளை பண்ணிக்கலாம். எல்லா இடத்துலையும் படுற மாதிரி கொஞ்சம் அப்ளை பண்ணிக்கலாங்க. நான் 5 நம்பர் சீஸ் எடுத்து துருவி இந்த மாதிரி சின்ன சின்னதாக துருவி வச்சுருக்கேங்க. இதில் ஆட் பண்ணிக்கலாம். இதுக்கு மேலே எல்லா இடத்துலையும் படுற மாதிரி ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணியாச்சுங்க. இப்போ இன்னும் 2 பிரெட் எடுத்து அதை க்ளோஸ் பண்ண வேண்டியதுதான். நான் எடுத்துருக்கிறது வீட் பிரெட்டுங்க. உங்களுக்கு என்ன பிரெட் பிடிக்குமோ அதை நீங்கள் உங்கள் வசதிக்கு ஏற்ற மாதிரி எடுத்துக்கலாம். இப்போ ஸ்டவ்வை சிம்மில் வச்சுக்கலாம். இந்த சைடும் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம் அந்த மிக்ஸை, பட்டர் மிக்ஸ். இதில் ஆட் பண்ணி வச்சுங்க. இப்போ நம்ம திருப்பி போட வேண்டியதுதான். அப்படியே இதே மாதிரி வர்ற மாதிரி எடுத்துக்கலாங்க. சிம்மில் வச்சே பண்ணுங்க. நல்லா ஒரு 2 மினிட்ஸில் டக்கு டக்குன்னு வெந்துடுங்க. நல்லா செவக்க வர்ற மாதிரி எடுத்துக்கலாங்க. அப்போ அந்த கார்லிக்லாம் நல்லா வெந்து சூப்பர் ஃப்ளேவரில் ரொம்ப நல்லா இருக்குங்க. நீங்கள் உங்கள் குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுங்க, ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இன்னும் கொஞ்சம் வேகணுங்க. நல்லா வெந்துருச்சு பாருங்கள். அப்படியே இதை எடுத்து நம்ம சர்வ் பண்ண வேண்டியதாங்க. ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாங்க.
இந்த பிரெட் ரொம்ப டேஸ்டியாவும் இருக்கும். ஆக்சுவலி டைஜஷனுக்கும் நல்லது. கொஞ்சம் ஹெல்த்தியா தாங்க பண்ணியிருக்கோம். அதனால தாராளமா பசங்களுக்கு ஈவினிங் ஸ்நாக்ஸ் டைம் குடுக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க் யூ ஃபார் வாட்சிங். ஐ ஹோப் யூ ஹேவ் எ நைஸ் டே.